தாக்க மாநாட்டில் விஜய் நடந்தபடி பேச அனுமதிக்கப்பட்டுள்ள ரேம்ப் வாக் மேடை பகுதியை ஒட்டி இடம் பிடித்து அமர்ந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தற்போது தாவேகாவினுடைய மாநாடு இன்று மாலை நடைபெற உள்ள நிலையில் தற்போது பாத்தீங்கன்னா அதிக அளவிலான தொண்டர்கள் கூட்டம் வர தொடங்கியிருக்காங்க. அதனுடைய கழுகு பார்வை காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக ரேம்ப் வாக், அதாவது இந்த விழா மேடை அமைக்கப்பட்டிருக்க பகுதிகளில் இருந்து தொண்டர்கள் அமர்ந்திருக்கும் பகுதிக்கு விஜய் அவர்கள் நடந்து வருவதற்கான ஒரு நடுவுல மைய பகுதியில ஒரு நடைபாதையானது ரேம்ப் வாக் செய்வதற்கான நடைபாதையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு அருகே நின்னா விஜய் அருகில் பார்க்கலாம் என்பதற்காக பாத்தீங்கன்னா அதிகாலையிலிருந்தே பாத்தீங்கன்னா அந்த ரேம்ப் வாக் சைடு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதிக அளவு தொண்டர்கள் குவிந்துட்டு இருக்காங்க. அந்த இடங்கள்ல சேர்களை பிடித்து அமர்ந்து கொள்வதற்காகவும் விஜய் அவர்களை நேரில் அங்கிருந்து பார்க்க எளிமையா இருக்கும், செல்போன்ல வீடியோ எடுக்க முடியும் என்பதற்காக அதிக அளவு தொண்டர்கள் இந்த இடத்துல குவிஞ்சிட்டு இருக்காங்க. தாவேகாவினுடைய மாநாடு இன்று மாலை நடைபெற உள்ள நிலையில அரங்கின் பாதி பகுதிகள் பாத்தீங்கன்னா தற்போது தொண்டர்கள் நிறைந்திருக்கிறாங்க. இந்த பகுதி வெயில் தாக்கம் அதிகம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அனைவருக்குமே தண்ணீர் மற்றும் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் கொடுக்கறதுக்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை விக்கிரவாண்டியில இந்த தண்ணீர் பிரச்சனை இருந்தது, கடைகள் இல்லாம இருந்த சூழ்நிலையில தற்போது கடைகள் வைத்துக் கொள்வதற்கான அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கனால நிறைய கடைகளும் இருக்கு. அந்த காட்சிகளை தான் நீங்க தற்போது பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த டிராபிக், ஏன்னா அந்த வாகனங்கள் நிறுத்தும் இடத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 400 ஏக்கர் அளவுக்கு வாகனம் நிறுத்தும் 2 இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதுனால அந்த இடங்கள் முழுவதுமாகவே வாகனங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடியுது. முனிஷா, கூடிய தொண்டர்கள் வெயிலிலிருந்து பாதுகாப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது ரகுவரன்? இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அதிக அளவு வெயில் தாக்கம் காலையிலேயே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு எல்லாமே வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கிறது. அது இல்லாம ரொம்ப மண் புழுதியும் அதிகமாகுது. அதனால அவங்க கொண்டு வந்திருக்கிற கட்சிப்பு அதெல்லாம் தான் அவங்க வச்சு அதை வெயிலுக்கு கவர் பண்ணிட்டு போறாங்க. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரகுவரன்.